Hi friends, welcome back to my channel with me Vijayalakshmi Janardhan. இன்னைக்கு ஒரு சூப்பர் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சாதம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்துப்போம். அதில் தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணி நல்லா ஒரு 2 to 3 minutes நல்லா ஹீட் ஆனால் போதும். அதில் 2 கப் அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம், இல்லைனா ஒரு கட்டு அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது பிளான்ச் பண்ணி விட்டோம்னா இந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே க்ரீன் கலராக இருக்கும், இல்லைனா டார்க் க்ரீனாக மாறிடும். அதுக்காக தான். ஒரு 10 பல்ல அளவுக்கு பூண்டு, அதே போல் 4 பீஸ் இஞ்சி ஆட் பண்ணியாச்சு. ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிடலாம். புளிக்கு அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற போல் அதிகமாக வேணுன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். அடுத்தது ஒரு மிக்சர் ஜாரில் தண்ணி இல்லாமல் இதை சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எடுத்து மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது லைட்டான சூடில் தான் இருக்கிறதுனால மிக்சர் போடும்போது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. தண்ணி ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரு 2 minutes அளவுக்கு சூடானால் போதும். அடுத்தது ஒரு கடாய் எடுத்துப்போம். அது நல்லா ஹீட் ஆனதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு, அடுத்தது சீரகம், இது ரெண்டும் பொரிஞ்சதும் உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நட்ஸ் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை, 10 பீஸ் அளவுக்கு முந்திரி இதெல்லாம் ஆட் பண்ணி இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே 2 காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணுறேன். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அந்த நட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது க்ரன்ச்சியான டேஸ்ட் வரணும். அந்த அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். முந்திரியெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போ தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மருத்துவ குணம் சார்ந்தது, ப்ளஸ் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பாடு. 4 கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதும் 1 கப் அளவுக்கு வெங்காயங்க நான் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தான். இதை நறுக்கி உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். இந்த வெங்காயம் போடும்போது நல்லா சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா விட்டுடலாம். சால்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது சாப்பாடு அரிசி இருக்கு இல்லையா, அதுக்கும் சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 to 3 minutes நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும்போது நல்லா தெரியும். இப்போ நல்லா க்ரீனிஷாக இருக்கு இல்லையா, இது கூட தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி வேணா தண்ணி சேர்க்கலாம், தண்ணி வேணான்னா அப்படியே கூட ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், இந்த தண்ணியெலாம் நல்லா வற்றி சுண்டி வரட்டும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சுண்டிட்டு நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் தனியாகவும் மசாலா தனியாகவும் பிரிஞ்சிடுச்சு. இது சூப்பரான டைமை நம்மளோட கொத்தமல்லி மிக்ஸ்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு வெடித்த வெள்ளை சாதத்தை நல்லா ஆற விட்டு எடுத்துக்கணும். அது ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி மிக்சரோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சாதம் பார்த்திங்கன்னா ஆறினா தான் நல்லா பளபளன்னு இருக்கும். சுட சுட சேர்த்திங்கன்னா சீக்கிரம் தண்ணி விட்டுடும். அது நல்லா ஆற விட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கணும்.
பொதுவாகவே வெரைட்டி ரைஸ்னால் ஆற விட்டு தான் சேர்க்கணும். பாருங்கள், எங்களோட வீட்டு சமையல் ரெடி ஆயிடுச்சு. யம்மியான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. மேலும் இந்த மாதிரி பல ரெசிபிகளுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.